யாருமே இந்த பாட்டு கருத்துள்ள பாட்டு கைதட்டலையில இப்ப கைதட்ட மட்டும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு யானை. அப்புறம் அப்ப எப்படி நாடு வல்லரசு ஆகும்? ஒரு யானை அமைதியா இருக்கணும். யானை கதை கேட்டீங்க, யானை கதை சொல்ல போறேன். இதட்டு என் பேரு கட்டாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணும். அம்மா அதுக்கு தானே வண்டி கட்டி விட்டுருக்காரு. அம்மா 20 லட்சம் செலவு பண்ணி ஆங்காங்கிலேருந்து வந்துட்டாரு. இரு தம்பி, அண்ணன் சொல்கிறேன், அமைதியாக இருக்கணும் சார். போய் ஏன்னா அது நல்ல மூடாகிற கதை. தம்பி எம்கேஆர் தாப்பா, நான் பூச்சி வேறண்ணா. இருப்பா இருப்பா, என் தம்பி பாசத்துக்கு அளவு இல்லை, என் தங்கம். நீ இருடா என் செல்லக்குட்டி, அமைதியாக இருப்பா. இல்லைன்னா ஒன்று செய்யறியா, ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்தா அண்ணன் அந்த மூலையில் வச்சு எரிச்சு விட்டு போயிடுறியா? உனக்கா அண்ணன் தியாகியா செத்துடுறேன். ஆமாம் பேசாமறா. ஒரு யானை, அந்த யானை கல்கத்தா அடங்கோத்தா கல்கத்தா யானை. கல்கத்தா யானை இங்கிருந்து வந்துருச்சு. ஏய் அமைதியாரு, யானை வந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படியே மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிருச்சு யானை. இறங்கி அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டு கேட்டு அப்படியே வந்துருச்சு. மேலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிருச்சு. அப்போ மேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு எலி இந்த யானையை பார்த்துட்டு கப்ளிங்கை பார்த்துருச்சு. யானை கப்ளிங் பெருசு தான் தம்பி, அது ஒரு 1/2 டன் இருக்கும் கப்ளிங். இந்த யானை கருப்பு தான், எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. எந்த ஊரோட யானை சிவப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை யானை நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதனால் மூடாயிடுச்சு. உன்னை லேசாக நான் ஒரு காங்கிரீட் போட்டுக்கிறேன். உடனே யானை சொல்லுது, ஹலோ இப்போத்தான் ஃபாரின்லேருந்து வரேன், உடனே போட்டோம்னா செப்டிக் ஆகிக்கிறோம். இந்த கதையே உடனே எலி சொல்லுது, பரவாயில்ல 1 ஷாட் போடுறேன் 70 ரூபா வாங்கிக்க. யானை சொல்லுது, ஃபுல் ஷாட் போடுங்க 2 ரூபாய் ரவுண்டாக இருக்கட்டும். அப்படியா? மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாத்ரூம்குள்ளே வாங்க, ஒரு அடி அடிச்சு விட்றேன். வேணாம், கட்டடம் இடிஞ்சு போகும். பயல பூரா சூடு பிடிச்ச தடவோட வருவாங்க. அப்புறம் ஒன்றே விலைக்கு விட்டு அவங்க தவிடுவாங்க. வேணாம், கப்ளிங்கு கெட்டு போயிடும். ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, நல்லா சைடி சாப்பிட்டுக்கிட்டே 2 போடு போடும். சரின்னு யானை இங்கே போய் நல்லா ஃப்ரே தலைவலி அமிர்தாஞ்செல்லாம் தேய்ச்சி, யானை எலி நீக்குற வரப்போகிறாரு, நம்மளை புழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்மப்பில் இருக்குது. எலி போயிடுச்சு. போனால் 1.5 மணி நேரமாக தேடுது. எலிக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக அந்த கப்ளிங் உள்ளேயே நுழைஞ்சு போயிடுச்சு. யானை பார்த்துச்சு, அனாதையை செத்து போயிடான்னு குசை போட்டு விட்டுச்சு. பட்டார்னு பம்ப் செட்டு மோட்டரில் அடிச்சு எலி இதுன்னு சுற்றி ஒரு வழியாக கப்ளிங்கை தொட்டு கும்பிட்டு மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்துருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்துருக்கு. யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இப்போ சந்தோஷமாப்பா? என்ன கதை? இந்த கதையை ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மாடரேஷனை சொல்கிறதுக்குள்ள என்ன தம்பி, இந்த இவரை கூட தூக்கிட்டு போய் ஒரு அடி அடி. என்ன கருத்தில் பொன்னரமா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதை கூடிய பேரு போன நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் உலக நாட்டுக்கே சடக்கு என்ற ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு நாடாம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த உரங்காம்பட்டி கிராமம். நைக்காத்தன் தேவர் கனகாத்தேவன் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நாட்டாமுத்தி ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த குதிரையெடுப்பை முன்னிட்டு அழைத்து வந்து இந்த மேடைக்குள்ளே அரிதானம் போட்டு எங்களை நடிக்க செய்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. உரங்காம்பட்டி மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். சின்னால் இப்போ வரமாட்டார், அப்போ வரும்போது போட்டுக்கிறோம்ப்பா. சரி நான் கொடுத்துறேன் பாய். அவங்க பேர் பாசத்துக்குரிய அன்பு தந்தையாக ஒரு பிள்ளைக்கு பொன்னாடை போற்று செல்லக்கூடிய என் தந்தையார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்திலே தலை சிறந்த நாடகம் ஸ்ரீ பள்ளி தர்ம நாடக
ஞம். அங்கு 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 சிவகங்கை அங்கு அங்கு ரேடியோ. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலே மாட்டுக்கு அந்த புத்தி தாண்டா வரும். எனக்கு பேசாம இருங்க, இழுத்து விட்டு போயிடாதீங்களா இடியப். தம்பி 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 ப்ளீஸ் உன் குஞ்சை பிடிச்சி கூட லேசா சூடம் போடுறேன் தம்பி. உங்களுக்காக அன்னை போடாத விஷம் ஒரு விஷம் தான். என் தம்பிகளுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த முண்டை மாத்தேன் வரல. ஆம்பளை முண்டமா வந்தானா ஊர் ஊரா காலி ஆயிடுறேன். அந்த டான்ஸ் மட்டும் ஒரு சட்டியோட வர சொல்லு. இதென்ன கூட்டம்? இந்த பழுப்பு இழுப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த கட்டடத்தெல்லாம் உடச்சு கொண்டு போய் கேறு. ஏழை சும்மாரா ஓய் ஓயின்ட்டு நடிப்புச்ச வேந்தன் நடிப்புச்ச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துள்ளார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலுக்கு நிகரான குரல் வளம் ஒரு வீர தமிழச்சி மன்னார்குடி மண் கண்டெடுத்த அபிராமி 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 அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்க மகன். இன்னைக்கு நாரதரா வந்திருக்கவருக்கு நம்மெல்லாம் கை தட்டணும். உண்மையிலே வயக்காட்டில் தண்ணி வாய்ச்சரை விட்டு விட்டு ஓடியாந்திருக்காரு. 2 மூட்டை வெந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவும் உழைப்பு தான். பகலிலே கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு இரவு நேரத்திலே கலையை நேசிக்கிறானே, இவனை கைதட்டேனா. என் அன்பு நண்பன் உடம்பை பார்த்தால் 300 முடை சிமெண்ட் முடைக்கு ஒத்தாலா களவு ஓடுவேன். சாம்ஸ் இந்த தவக்காலை அந்த லாங். ஆனா பின்னாடி எல்லாமே இருக்கு. பட் கும்பிட்ட சாமி கடைசியில 1 பாயிண்ட விட்டுருச்சு. மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுறு இல்லை என்று மற்ற நடிகர் எல்லாம் கேலி செய்கிறார் என்று புறப்பட்டான் சென்னை மாநகரத்தை நோக்கி. அங்கே போய் 14,200 ரூபாய்க்கு ஒரு டோப் மசுரை வாங்கி வந்தான். டோப் மசுரை வாங்கிட்டு வந்து மாட்டுத்தாவல்ல இறங்கணவன் முண்டை மசுரை மறந்து உசுரை காப்பாற்ற வேண்டும் என்று குதித்து வந்து விட்டான். இப்பொழுது 16 வகையான மசுரை சேர்த்து ஒட்டு போட்டு வெப்பிக்கால வச்சு ஒட்டி அதை மண்டையில் மாட்டிக்கொண்டு 1:30க்கு வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துறார். என்னடா கட்டப்பூ நாடகம் மாத்தி விட்டிய. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. எத்தனை தடவை நம்ம கிராமங்களில் என்ன பதவிக்கு நின்றாலும் அத்தனை தடவையும் பணம் கொடுத்தாத்தான் ஓட்டு என்ற நிலைமை தமிழகத்திலே. ஆனால் என் அன்பு அண்ணன் நாடக நடிகர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் திரைப்படத்துறைக்கு எங்க அண்ணனை தெரியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அங்கே இவர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றார் எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன். எங்களுக்கெல்லாம் பெருமை அண்ணா. ஒரு வாத்தியார் பெருந்தகை. அப்போ இருங்க போ பப்புல அப்புறம் வருவேன். வேமா வர சொல்ல. அவன் வேதரை சமக்க வேணாமா? இருங்கடா, அவங்க வந்து இங்க புடுங்கி தள்ளுற மாதிரி. நான் ஒரு மிரட்டுனா முண்டை முழிச்சுக்கிட்டு திரிவாங்க. இருங்கப்பா, டான்ஸ் வரும். அது 30 செல்லலை. அதை கரெக்டாக வந்து 11:40க்கு 30 செல்லும் தண்ணி ஊற்றி கூட்டு வரேன். ஏலே அப்போ என்ன இப்போ தானடா சொன்னியே அண்ணே உசுறு மசுருன்னு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கப்பலுக்கு பிறன்ட்டீங்களடா. இந்தா சொல்கிறேன். அப்புறம் கப்பலிங்க பார்த்தியா இந்த டான்ஸ் பயன்டா கலையோ அள்ளி விடுவேன். கால் நாடகமே என்ன நடக்காது. எனது அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த M.K. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல்.
இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் தானே? எம்எஸ்பி விஸ்வநாதன் ஐயா இந்த பாடலை இசையமைக்கும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அத்தனை கலைஞர்கள் அதில் பங்கேற்று உதவியாக இருந்திருப்பார் இந்த பாட்டுக்கு. ஆனா ஒத்த நாடக நடிகர் ஒரு அருமணி சக்கரவர்த்தி 3 பேர் துணையோடு அந்த பாட்டை என்னால் வாசித்து பேர் வாங்க முடியும் நிறைத்து விட்டார். எங்க அண்ணன் ரத்னபான ஒரு கைதல் சூப்பர் அண்ணன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையிடி குமரன். இரவு நேரத்திலே ஒரு நாடகம் நடக்கிறது ஒரு ஊரிலே. அங்கே மிருதங்கம் சொல் சுத்தமாக இனிமையாக கேட்கிறது என்றால் அங்கே அரசகுலம் டிவி ஜெயம் சித்தப்பாவுடைய மாணவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். நாடக உலகத்திலே 5 பேர் 10 பேர் 15 பேருக்குள்ளதான் ஒவ்வொரு வாத்தியாரும் பாடம் எழுதி கொடுப்பாட மாணவர்களுக்கு. ஆனா நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு மகான் யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணில் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். தோப்பூர் மருது மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார்கள். வாழ்த்துக்கள். 3 தாரம் கட்டினா கூட பொழைச்சுக்கிடுவோம். பசியான் இருந்தாலும் ஜாடிட்டு அடிச்சு. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. கலைஞனுக்கு வயது முக்கியமில்லை, திறமைதான் முக்கியம். தன் குடும்பமும் பசிய போக்கி இரவு நேரத்திலே கண் விழித்து நாடக கலைகளே பலவாத்தியம் வாசிக்கிறாரே. இவர் வயதிலே நான் நடிப்பேன் என்றால் என்னால் முடியாத காரியம். வணக்கம். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும் போதும் இருக்கிற சோத்தை சாப்பிட்டு பாடு. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை கொண்டிருக்கிறார் யாரு? பரம்பரும் கலைஞர் கே நீளமா அங்கிட்டு போய் கண்டேன். நீல கண்டேன்.
லைட்டா போடு லைட். இது உனக்கு தேவையில்லாத வேலை. நங்குன்னு குத்திட்டு வைக்க வேண்டியதானே. இங்கே சிறந்த முறையில் சீன் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உரங்காம்பட்டி சக்தி நாடக சபா சீன் உபயம் பே அசோகன் பிரதர்ஸ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து நாடக உபயதாரர்கள் பே பார்த்திபன் திருநிறை செல்வம் குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி, சோழபுரம் மேல உபயம் கா ராமசாமி சத்யா குடும்பத்தார் உரங்காம்பட்டி மற்றும் அந்த மேல உபயம் கி மு மோகனகிருஷ்ணன் சோபனா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி, மைஜெட் உபயம் சோபனா கதிரேசன் நாகலட்சுமி குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி, வாடிப்பட்டி மேளம் உபயம் கிழக்கு வளவை சேர்ந்த பாதுகாப்பான்மார்கள் அவர்கள் மற்றும் தேங்காய் உபயம் மூனா ரகுநாதன் நாட்டமூர்த்தி ஐயனார் கோவில் பூசாரி உரங்காம்பட்டி, வாழப்பழம் உபயம் லே கருப்பையா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி, பூமாலை உபயம் தித்தக்கரை தியாகராஜன் டிடி சுபாஷ் எம்பிஏ டிடி சிவா எம்பிஏ குடும்பத்தார்கள் சோனைப்பட்டி, வெற்றிலைபாக்கு உபயம் கா முத்தையா குடும்பத்தார்கள் கொட்டாணிப்பட்டி, நோட்டீஸ் உபயம் கா சந்திரமோகன் இளங்கட்சி உரங்காம்பட்டி, பிரசாதபை உபயம் ராமபிள்ளை கந்தசாமி பிள்ளை வகரா உரங்காம்பட்டி, கொட்ட உபயம் பி சண்முகவேல் ஆண்டாள் மணலவாட்டர் அழகச்சிப்பட்டி. அன்பு உறவுகளுக்கு நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த கருப்பு அழகி சத்யபிரியா அவர்கள் டான்சர் காமி சத்யா. போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு, போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு, மாப்பிள மாப்பிள எமரு மாணி அல்கோவா கிளி மூக்கு போல வந்தாரே, மாப்பிள மாப்பிள என்றாலே எமரு மாணி அல்கோவா கிளி மூக்கு போல வந்தாரே, மாப்பிள விக்கிற கண்ணமா மனசுக்குள்ள கண்ணமா யாரு மேல கண்ணமா எவரை கட்டிக்க சம்மதமா, யாரு மேல கண்ணமா எவரை கட்டிக்க சம்மதமா. அப்போ விழா கமிட்டி யாராவது வாங்க. அன்பளி குடுக்கலாம்னு கேட்டு அம்புலி பாப்பு குடுக்கலாமா வாங்கலாமா அப்போ உங்களைத்தான் அப்போ சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? சரிங்க. பிஎன்கே நண்பர்கள் சார்பாக கருப்பன் துணையோடு வெள்ளைக்காலை நினைவாக கருப்பன் குழு வடமாடு புகழ் எஸ் கல்லம்பட்டி பப்புலு என்னுடைய மாணவன் பயலுகடா கொடூரமா 501 எனக்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாணவனே நினைவுபடுத்தி அவனுடைய அன்பு அண்ணன்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ஸ்ரீ ஓமாஸ்ரீ சிவசங்கரி என்டர்டீஸ் மேலூர் என் உறவுகள் சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கண்ட இடத்திலே பிறந்து கொண்டு செவத்தை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மை ஸ்டூடெண்ட் 2 நம்பர் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணுக்கும் இந்த பச்சிலம் சிறுவனும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். 3 அடி உயரம், 136 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 11 கிலோ 17 கிலோ, மடுவிலே பம்பர ஆணி 1 இன்ச்சு. மை ஸ்டூடெண்ட் பாலமேடு பப்ளு அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என் தம்பியை வாண்டு பூரா அவனுக்காகத்தே உட்காந்துருக்கான். என்னப்பா பாலமேடு பப்புளு அதியா என் தம்பியில குழந்தையெல்லாம் சிரிக்க வைக்கிறேன்னா அவனுக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம். இந்த வர சொல்றேன். ரகுகுமார் அனுசியா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி உறவுகள் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி.